அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதையும் அதே நேரத்தில் நண்டில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் நீங்கள் எடுக்க வேண்டியது இந்த மேலே இருக்க இந்த ஒரு காலை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். இது வந்து கசப்பு தன்மை ஏற்படும், அதனால் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து இதை வந்து சேர்த்துக்க வேண்டாம். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடியது தாங்க. நடுவில் இருக்கிறத வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, பாருங்கள். அதுடைய கால்களையே எடுத்து சும்மா அப்படி லைட்டாக நம்ம குத்தி விட்டோம்னு சொன்னால் அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சேர்த்து இப்படி பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நானே ஃபஸ்ட் டைம் தான் நண்டு க்ளீன் பண்ணுறேங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இது தெரியாமல் நான் நண்டு வாங்குறதே இல்லை. ஏன்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளே சுத்தம் பண்ணி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் சுற்றி இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நண்டு வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பருவு வந்து அதிகமாகவே இருக்கும். பருவு இருக்கவங்க அதிகமாகவே நண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பருவு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நண்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதய நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிபியும் கூட. அதே நேரத்தில் நன்மைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் மட்டன் சிக்கன் சாப்பிட்டா கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சத்து அதிகமாகவே இருக்குங்க. நண்டில் கூட இவ்வளோ நன்மைகள் இருக்காங்கிறத நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதய நோயாளிகளுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, பருவு இருக்கவங்களும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே நல்ல பியூட்டியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நண்டு வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த சதைகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அதனாலே பெரும்பாலும் நிறைய பேர்கள் வந்து இந்த நண்டை வந்து விரும்புறதில்ல. இதை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இது எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நண்டு வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமாக யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் வந்து ரொம்பவே சாப்பிடக்கூடாது. ஏன்னா நண்டு வந்து சூடு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கர்ப்பிணிகள் வந்து சேர்த்துக்கிறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கர்ப்பமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து நண்டு அதிகமாக சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. சளி பிடிச்சவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த நண்டை வந்து இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் கடையில் க்ளீன் பண்ணாமல் நீங்களே க்ளீன் பண்ணி இந்த நண்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து அசத்துவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.